ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சண்டேவோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி ரெடி ஆயிடுச்சுங்க. வாங்க சாப்பிட்லாம். இன்றைக்கி நான் என்னென்ன ரெடி பண்ணியிருக்கேன்னு பார்த்துலாங்க. இன்றைக்கி எக்கை வச்சு நூடுல்ஸ் பண்ணியிருக்கேங்க. நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் ரொம்ப சிம்பிளான மசாலா வச்சு பண்ணுறது தான். டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நல்லா சுட சுட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா இன்றைக்கி இட்லி மட்டன் குழம்பு. மட்டன் குழம்புனாலும் சின்ன வெங்காயம் நிறையா போட்டு பண்ணுவேங்க. இது வந்து நல்லா அந்த முருகலாக நெய் ரோஸ்ட்டுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த குழம்பு. பாருங்கள், அப்படியே ரெட்டிஷாக விட்ட ஆயில் ஃபுல்லாக மேலே வந்திருக்கு. பார்க்குறக்கே டெம்டிங் ஆகிற அளவு தான் இந்த மட்டன் குழம்பு இருக்குங்க. இன்றைக்கி எங்கள் வீட்டில் இட்லிக்கு தான் பண்ணியிருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி இந்த 2 ரெசிபியும் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி எங்கள் பேஜை தடவை பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவே சேவில் போட்டு வச்சுக்கோங்க. மட்டன் இந்த மாதிரி சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இப்போ இந்த 2 ரெசிபியும் எப்படி செய்யலாங்கிறது பார்க்கலாங்க. இப்போ மட்டன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அதை வாஷ் பண்ணி எடுக்கணும். ஃபஸ்ட்டு நான் வந்து பால் அடுப்பில் வச்சுக்கிறேங்க. பாலை வச்சுட்டு மட்டன் எடுத்துகிட்டு வந்தாச்சு. அந்த டைமில் பால் காயறதுக்குள்ளே மட்டனை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 5-6 வாஷாவது பண்ணுவேன். நல்லா தண்ணி கழுவி ஊற்றுனுங்க. ஒரு 4-5 வாஷாவது நல்லா பண்ணிடணும். அதுக்கப்புறமா இப்போ சின்ன வெங்காயம் வந்து நிறையா தொளிச்சு வச்சுருக்குறேங்க. அந்த சின்ன வெங்காயம் மட்டுமே போட்டு பண்ணுவேன். பெரிய வெங்காயம் இதுக்கு யூஸே பண்ண மாட்டேன். இந்த மட்டன் குழம்புக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஏன்னா சின்ன வெங்காயம் சேர்த்த நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு தான் நல்லா கூடியிருக்கும். இப்போ பால் அந்த பக்கம் எடுத்து வச்சுட்டு இந்த பக்கம் வந்து குக்கரில் கல்பாசி, அன்னாசிப்பூ, அதுக்கப்புறமா சின்ன வெங்காயம் நிறையா போட்டுக்கோங்க. ஒரு 2 கை நிறையா. பச்சை மிளகாய் போட்டிருக்கிறேங்க. கருவேப்பிலை போடுறேன். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கிறேன். இப்போ ஒரு 2 கை ஃபுல்லாக சின்ன வெங்காயம். கொஞ்சம் வெடிக்குது, அதனால் பால் அந்த பக்கம் காயுதுங்கிறனால குக்கரை வந்து மூடி வச்சிட்டேன். இப்போ இதில் 2 தக்காளி, நல்ல பெரிய சைஸ் தக்காளியாக போட்டிருக்கிறேங்க. இப்போ அது கொஞ்சம் பொரியட்டும். நல்லா அந்த வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகணும். இப்போ இன்னொரு 2 கை ஃபுல்லாக வெங்காயம், சின்ன வெங்காயம் அரைக்க எடுத்துக்கிறேங்க. வெறும் வெங்காயம் மட்டும் சும்மா குறன்னு அரைச்சி எடுத்தால் போதும். இப்போ அந்த வெங்காயத்தோடையே கொட்டிக்கலாம். எல்லாம் ஒன்றா வேகணுங்க. நல்லா அந்த கலரே சேஞ்ச் ஆகணும். அந்த வெங்காயம் இந்த கலர் வந்து நல்லா வெந்து சேஞ்ச் ஆகணும். அதுக்காக கொஞ்சம் உப்பு மட்டும் சேர்த்திக்கிறேன். இது ஜாஸ்தி மசாலா இல்லாமல் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள். ஆனால் மசாலா போடுவேங்க, ஆனால் ரொம்ப ஜாஸ்தி இருக்காது. அந்த சைடு இட்லி பாத்திரம் வச்சுக்கிறேன். தண்ணி ஊற்றி வச்சுட்டு அந்த பக்கம் தண்ணி கொதிக்கிறதுக்குள்ளே இட்லி ஊற்றி அது வச்சிடலாம். அதுக்குள்ளே இதுக்கு இந்த வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் மட்டனை உள்ளே சேர்த்தி கொஞ்சமாக உப்பு, மிளகாத்தூள் சேர்த்திக்கலாம். பாலும் காஞ்சிருச்சு. இப்போ இதில் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு மட்டும் சேர்த்துறேன். இஞ்சி வந்து திரும்ப போட்டு ஆட்டுவேன், அதனால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சமாக சேர்த்திட்டேன். இப்போ மட்டனை உள்ளே சேர்த்திக்கிறேங்க. அந்த வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு. எவ்வளோக்கு எவ்வளோ நம்மளுக்கு வெங்காயம் வேகுதோ அந்தளவுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உப்பு சேர்த்திட்டேன். மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துறேங்க. இதில் மஞ்சத்தூள் சேர்த்த போகிறதில்ல, ஏன்னா பசு மஞ்சள் போட்டு ஆட்டிக்க போகிறேன். இப்போ இதுலேயே கொஞ்சம் தண்ணி விட்டு வருங்க, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ அதுக்குள்ளே இட்லி வந்து தட்டில் ஊற்றி வச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம இட்லி பாத்திரத்தில் ஊற்றின தண்ணி வந்து காஞ்சிருச்சு. அதனால் இட்லி ஊற்றி எடுத்து வச்சிட்டா ஒரு 5 நிமிஷத்தில் இட்லி வந்து ஆயிரும். இப்போ பாருங்கள், நல்லா அந்த தண்ணி விட்டு வெந்து வந்திருக்குது. இப்போ அந்த இட்லி தட்டை எடுத்து வச்சுட்டு இப்போ இதில் ஒரு 2 கிளாஸ் மட்டும் தண்ணி விட்டு நல்லா ஒரு 5-6 சவுண்டு விட்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ அதே பால் பாத்திரத்தில் பாலை எடுத்து ஊற்றிட்டு தண்ணி மட்டும் ஊற்றி வச்சுருக்கேங்க. கொஞ்சம் நூடுல்ஸ் பண்ணலாங்கிறதுக்காக, அந்த நூடுல்ஸ்க்காக தான் தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த மசாலா பொருளுக்கு சோம்பு, பட்டை, கிராம்பு 2 கிராம் போட்டிருக்கிறேங்க. பசு மஞ்சள் போடுறேன். அதுக்கப்புறமா இஞ்சி ஒரு துண்டு போடுறேன். கொஞ்சமாக பொட்டுக்கடலை திக்னஸ்க்கு. அதுக்கப்புறம் மல்லி ஒரு டேபிள் ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன். தேங்காய் இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாங்க. ஏன்னா இது ரொம்ப அந்த பட்டை கிராம்பு கூட ரொம்ப கம்மியாக தான் போடணும், ஜாஸ்தி இருக்கக்கூடாது. இதில் கசகசாவும் சேர்த்துலிங்க. இப்போ பாருங்கள், அரைச்சி எடுத்தாச்சு. தயிர் போட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் அந்த ஹாட் பாக்ஸில் வச்சா இந்த பனி இதுக்கு சீசனுக்கு வந்து நல்லா சீக்கிரமாக அந்த புற ஆயிரும்பாங்க, அதுக்காக தான் அப்படி வச்சுருக்கேங்க. இப்போ அதுக்குள்ளே சுடுதண்ணி காஞ்சிருச்சு. அதையும் வாட்டர் பாட்டிலில் விட்டு எடுத்து வச்சுட்டு இப்போ பாருங்கள், நல்லா போட்ட மட்டன் நல்லா வெந்து விசில் ஒரு 5-6 விசில் வந்துருச்சுங்க. அந்த பக்கம் தண்ணி கொதிச்சதுனால நூடுல்ஸ் உள்ளே சேர்த்திக்கிறேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்தினோம்னா இது ஆகிறதுக்குள்ளே அந்த நூடுல்ஸ் வெந்துடும். அதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா மட்டன் வெந்து வந்துருச்சு. நல்லா பஞ்சு மாதிரி வெந்திருக்குதுங்க. இப்போ அரைச்ச மசாலா உள்ளே விட்டுக்கலாம். விட்டுட்டு வேணுங்கிற அளவு தண்ணி விட்டுக்கலாங்க. இது பொட்டுக்கடலை எதுக்கு போட்டிருக்கிறேன்னா ஒரு திக்னஸ்க்காக தான். அந்த தண்ணி வெறும் தேங்காய் மட்டும் போட்டினோம்னா நம்ம அந்த தட்டில் ஊற்றுறப்ப தண்ணி மாதிரி பிரிஞ்சு ஓடும். அதுக்காக ஓடாமல் இருக்கிறதுக்கு தான்
நான் வந்து பொட்டுக்கடலை கொஞ்சம் சேர்த்திருக்கிறேன். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா கலந்துட்டு உப்பு செக் பண்ணிவிட்டு திரும்ப மூடியை போட்டு மூடலாம். கொஞ்சமாக மல்லித்தலை மட்டும் லாஸ்ட்டில் தூவுறேன். இப்போ அவ்வளோதாங்க. மூடி போட்டோம்னா ஒரு 3 விசில் வச்சா போதுங்க. ஏற்கனவே மட்டன் வெந்ததுனால ரொம்ப நேரம் வேகணுங்கிற அவசியம் இல்லை. இப்போ அந்த நூடுல்ஸ் வெந்துருச்சான்னு பார்த்துட்டு இட்லி வெந்துருச்சுங்க. இட்லி எடுத்து போட்டுடலாம். ஏன்னா அந்த சண்டே மட்டும் 3 அடுப்புக்குமே எப்பயும் வேலை இருக்கும். இப்போ இட்லி ஆயிடுச்சு. இட்லி எடுத்துக்கிறேங்க. இப்போ அதுக்குள்ளே இந்த இட்லியெல்லாம் எடுக்கிறதுக்குள்ளே அந்த மட்டன் வந்து நல்லா வெந்து விசில் வந்துடும். நூடுல்ஸும் ஆயிடுச்சுங்க. அதை இப்போ வடிகட்டிட்டோம்னா போதும். இப்போ பீட்ரூட் ஜூஸ் போடுறேன். இப்போ இது வந்து நூடுல்ஸ் வந்து தாளிக்கிறதுக்கு. மட்டன் வந்து நல்லா ஒரு 3 விசில் வந்துருச்சு. நான் கொஞ்சம் வெண்ணெயும் ஆயிலும் போட்டு இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்த்திருக்கிறேன். அதுக்கப்புறம் சீசனிங் தான் சேர்த்துறேங்க. இது வந்து இந்த பீஸாவுக்கெல்லாம் நம்மளுக்கு அந்த ஹெர்பல் சீசன் கொடுப்பாங்களா அதெல்லாம் போடுறேன். அப்போ சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணுறேங்க. அதுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நான் வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மட்டன் குழம்பு இது கொஞ்சம் வேகிறதுக்குள்ளே மட்டன் குழம்பு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாங்க. அந்த கேஸ் ரிலீஸ் ஆகிடுச்சு பாருங்கள். சூப்பராக வந்திருக்குதுங்க. அப்படியே ரெட்டிஷாக ஊற்றின ஆயில் ஃபுல்லாக மேலே வந்துருச்சு. அருமையாக வந்திருக்குது. சூப்பராக மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ அந்த வெங்காயமும் நல்லா வெந்துருச்சு. இதில் ஒரு முட்டை மட்டும் உடச்சி ஊற்றிக்கிறேன். இப்போ நம்மளுக்கு காரமெல்லாம் எதுவுமே வேண்டியதில்லை. இந்த பச்சை மிளகா காரம், அந்த சில்லி ஃப்ளேக்ஸ் காரம் போதும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நூடுல்ஸ் மசாலா இருந்தது. எப்போயும் இந்த பீஸாலாம் வாங்கினோம்னா அந்த பேக்கெட் வந்ததுன்னா சில்லி ஃப்ளேக்ஸ் எல்லாம் எப்போயும் எடுத்து வச்சுக்குவேன். அதை வந்து இந்த மாதிரி நூடுல்ஸு பாஸ்தா பண்ணுறப்ப யூஸ் பண்ணிக்குவேங்க. இப்போ இதை கொஞ்சம் அந்த முட்டையை உடச்சி விட்டுட்டு அப்படியே விட்டுறணும். அதுக்கப்புறமா தான் இதை நல்லா கரண்டியை போட்டு நம்ம கிளறினோம்னா ஒரே மாதிரி ஈவனாக வரும். அதுக்கப்புறம் நூடுல்ஸ் உள்ளே சேர்த்திக்கிட்டேன். இப்போ குழம்பு வந்து வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து ஊற்றிட்டேங்க. இப்போ பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு கிளறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோயா சாஸ் மட்டும் சேர்த்திக்கிறேன். அவ்வளோதாங்க, ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி.